ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் புரோட்டாவும் சல்னாவும். மோஸ்ட்லி பிரேக்கப் ஆனவங்களோட மைண்டில் வந்து இந்த ரெண்டு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், அவள் ஏன்டா என்ன விட்டு போனோன்னு அவள் ஃபீல் பண்ணணும், ரெக்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. செகண்ட் ஒன், ஸோ எப்படியாச்சும் அவள் வந்து அகைன் என் லைஃப்பில் வந்துடணும், நான் அகைன் ஹாப்பியாக இருக்கணும், அந்த மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு தாட்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா கூட இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். இந்த 3 டிப்பை ஃபாலோ பண்ணால் போதும், கண்டிப்பாக உங்கள் எக்ஸ் வந்து ஏன்டா அவங்களை விட்டு போகணும் ரெக்ரெட் பண்ணுவாங்க. அட் சேம் டைம் வந்துட்டு திரும்ப வரக்கான சான்ஸுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிவ் ஹர் பிரேக்கப். அவங்க வந்து பிரேக்கப் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே சண்டை போடாதீங்க, அழாதீங்க, கெஞ்சாதீங்க, அடிக்கடி மெசேஜ் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ண வேணாம். ஸோ அவங்க கேட்ட பிரேக்கப் உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இப்படி பண்ணா எப்படி ப்ரோ ரெக்ரெட் பண்ணுவா, அவள் சந்தோஷமா விட்டுட்டு போயிட மாட்டாளா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பாங்க, ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நான் இனிமேல் ஹாப்பியா இருக்க போறேன், என் லைஃப் வந்து ஃபுல்லாச்சு வாழ போறேன்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நீங்க ஒன்ஸ் பிரேக்கப் கொடுத்ததுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட டிசிஷன் வந்து ரெக்ரெட் பண்ணுவாங்க. அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மோஸ்ட்லி அவங்க பிரேக்கப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பிரேக்கப் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ வந்து நீங்க என்னதான் கெஞ்சினாலும் அழுதாலும் அவங்க வந்து உங்களுக்காக வந்து இறக்கப்பட போறது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க கெஞ்சாம உடனே பிரேக்கப் கொடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து பவர் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து உங்களை வந்து பிரேக்கப் சொல்றாங்க, நீங்க கெஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, இவங்க நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போய்க்கலாம், எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம ஒரு மெசேஜோ காலோ பண்ணா போதும். ஸோ இந்த நாய் வந்து நம்மளை தேடி ஓடி வந்துடும். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம விட்டு போகும்போது இவன் அழுதுட்டு தான் இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க திரும்ப வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு அவங்க நினைச்சா வரக்கூடிய பொருள் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே சிச்சுவேஷன் அவங்க பிரேக்கப் கேட்கும்போது, சரி ஓகே, நீ உன் லைஃபை பாரு, நான் என் லைஃபை பார்த்து மூவ் ஆன் பண்றேன் அப்படின்ற வேர்ட் சொல்லிட்டா, ஸோ அப்போ அவங்க ஹாப்பியா போனாலும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம அவசரப்பட்டு இந்த டிசிஷன் எடுத்துட்டோமோ, ஸோ இதுக்கப்புறம் வந்து லைஃபை பார்த்து மூவ் ஆன் பண்ணுறேன்னு சொல்றானே, நம்ம திரும்ப போய் கேட்டா வந்து அக்செப்ட் பண்ணுவானா மாட்டானா. ஸோ இந்த மாதிரி ஆசிலேஷனுக்குள்ள போவாங்க. அவங்க கிட்ட இருக்க பவரை நீங்க கம்ப்ளீட்டா எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், அவங்க கேட்டா பிரேக்கப் கேட்டா கொடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து உங்ககிட்டயும் பவர் கொடுக்கும். ஸோ ஈஸியாக அவங்க வந்து ரெக்ரெட் பண்ண வைக்கும். டிப் நம்பர் 2, டோன்ட் பிகம் ஆங்கிரி அண்ட் ரூட். ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நோ கான்டாக்ட் போயிட்டோம், எக்ஸை வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் திரும்ப வரும்போது நம்ம ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணணும், அவன் மேல கோபப்படணும், கோபப்பட்டு கத்தணும், அப்பதான் வந்து நம்ம ஒரு ஹையர் வேல்யூவா பார்ப்பா. ஸோ அப்பதான் வந்து அட்ராக்ஷன் இன்னும் தேடி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து அது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனா நினைச்சிட்டு நீங்க பண்றது வந்து ஆக்சுவலாக உங்களை ஒரு வீக்காக தான் காட்டும். ஏன்னா அவங்க அனுப்புற ஒரு சின்ன மெசேஜோ, அவங்க பண்ற ஒரு சின்ன காலோ உங்களை அந்த அளவுக்கு டெம்ப் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது, நீங்க ரொம்ப எமோஷனலா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறீங்க அப்படின்னா ஸ்டில் நீங்க வீக்காக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய காலோ மெசேஜோ உங்களை எந்த வகையிலுமே அஃபெக்ட் பண்ணல, நீங்க ரொம்பவே காமன் கம்போஸ்டா ரிலாக்ஸ்டா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா தான். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராங் பர்சனுக்கான அடையாளம். தென் அவங்களா ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து இறங்கி வரும்போது கூட நீங்க ரொம்ப ரூடா பேசுறீங்க, ரொம்ப வந்து ஆங்கிரியா கோவப்பட்டு கத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, இவன் வந்து மாறிட்டான்னு நினைச்சோம், பார்த்தா இன்னும் மாறவே இல்லை, அதே அளவு டாக்ஸிக்கா தான் இருக்கான். ஸோ தயவு செஞ்சு அப்பாடா நல்ல வேலை விட்டு போயிட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்குலாம் அவங்க போயிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க விட்டு போகும்போது நீங்க ரொம்பவே வீக்கா கெஞ்சி அழுது ஒரு மாதிரி லோவா பிஹேவ் பண்ணிருப்பீங்க, ரொம்ப ஒரு வீக்கா பிஹேவ் பண்ணிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப வரும்போதும் அதே வீக்கா பிஹேவ் பண்ணாம ரொம்பவே காமா, பொலைட்டா, கேஷுவலா, ஜென்டிலா பிஹேவ் பண்ணும்போது தான் நீங்க வந்து உங்களோட பவரை வந்து ஷோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பதான் அவங்க வந்து ரெக்ரெட் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம ஒரு நல்ல பர்சனை மிஸ் பண்ணிட்டோம், ஸோ அவசரப்பட்டு மிஸ் பண்ணிட்டோமே, இந்த ஃபீல்குள்ள அவங்க போவாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன். ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணக்கூடாது, கோவப்பட்டு பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேனே தவிர அட் த சேம் டைம் நீடியாவும் பிஹேவ் பண்ணிடக்கூடாது. அவனை ரொம்ப மிஸ் பண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, அந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணாலுமே அவங்க வந்து உங்களை ரொம்ப வீக்காக தான் நினைப்பாங்க. டிப் நம்பர் 3, ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ அந்த கேர்ள் வந்து விட்டு போகும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம விட்டு போயிட்டா அவன் ரொம்பவே லோவா ஃபீல் பண்ணுவான், அழுவான், சோகமா இருப்பான், இவன் வந்து நாய் மாதிரி நம்ம பின்னாடியே சுற்றி வருவான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து கெஞ்சும் போது அவங்களோட ஈகோ வந்து அப்படியே பூஸ்ட் ஆகும், ஐ செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை வந்து அட்மிட் பண்ணலனால அவங்களுக்கு உள்ள வந்து ஹாப்பியா இருக்கும் நீங்க வந்து கெஞ்சும் போது. பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே நீங்க கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா ஆக்ட் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து கெஞ்சாம உங்களுடைய லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. நீங்க வந்து உங்களோட பிசிக்கை நல்லா ஏத்துறீங்க, ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்றீங்க. ஸோ உங்களுடைய அட்ராக்ஷன் பார்ட்ல வந்து பிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, இந்த எமோஷனல் அட்ராக்ஷன்ல நீங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிறீங்க, இன்டெலெக்சுவல் அட்ராக்ஷன்லயும் நீங்க நல்லா க்ரோ ஆகிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது அவங்க திரும்ப வரும்போது நீங்க ஒரு கம்ப்ளீட் நியூ பர்சனா இருக்கீங்க. ஸோ எமோஷனலாகவும் சரி, உங்க பிசிக் வைஸும் சரி, உங்களுடைய இன்டெலிஜென்ட் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் அப்கிரேட் ஆயிருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸை வந்து ஃபாலோ பண்றீங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கவுன்சிலிங் போயிட்டு அவர்கிட்ட நல்ல அட்வைஸ் கேட்டு எமோஷனலாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரீங்க மென்டலாக. அட் த சேம் டைம் வந்துட்டு நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க. ஸோ திரும்ப வந்து பார்க்கும்போது நான் விட்டுட்டு போகும்போது இருந்த பர்சன் அவன் கிடையாது, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புது பர்சனாக மாறி நிற்கிறான், ரொம்பவே ஒரு செம்மையான பர்சனாக மாறி நிற்கிறான். இப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக வந்து அவங்க ரெக்ரெட் பண்ணி ஸோ எப்படியாச்சும் இவங்க கூட திரும்ப சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு போவாங்க. நான் அகைன் ரிமைண்ட் பண்ணிடுறேன், அவங்க விட்டு போகும்போது இருக்கிற அதே பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெக்ரெட்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்னொரு பர்சனாக ஷிஃப்ட் ஆகி ஒரு நியூ பர்சனாக ஒரு ஹாப்பி பர்சனாக மாறும்போது தான் ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஃபீல்குள்ளே அவங்க போவாங்க. ஸோ அப்போ தான் அவங்க திரும்ப வரணும்னு ஸ்டெப்பும் எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உள்ளதான். ஸோ எக்ஸ்பேக் பற்றி நிறைய வீடியோ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்பேக்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். அப்புறம் இது வந்து ரொம்ப பேசிக் லெவலாக தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், எக்ஸை திரும்ப எப்படி வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எக்ஸ்பேக் கோர்ஸே ரைட் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்க, அதில் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். See you, டாடா, பை பை.